Hey guys, welcome back to our channel Joe and Jos. ஸோ இன்னைக்கான வீடியோவில் வந்துட்டு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, நான் என்னோட ரிசல்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அதுக்கு ரொம்பவே தேங்க்யூ. அதில் வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் எப்படி படிக்கிறது, சிஎஸ்ல நல்ல மார்க் எப்படி ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு வந்துருந்துச்சு. ஸோ இதெல்லாமே சேர்த்த மாதிரி ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணலாம் தான் வந்து இன்னைக்கு வந்திருக்கேன். அடுத்து 12th வந்து எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இல்லாமல் நீங்கள் எல்லாம் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து 12th வந்துட்டு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சிஎஸ் இது எல்லா 6 சப்ஜெக்ட்டும் வந்துட்டு எப்படி படிக்கலாம், ஒரு ப்ரீஃபாக ஒரு ஐடியா கொடுக்கலான்னு தான் இன்னைக்கு வந்திருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி உங்களுக்கு 9th to 10th போகிறீங்க, 10th இதே மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி உங்களுக்கு வேணால் நான் இதே மாதிரி கிரியேட் பண்ணி உங்களுக்கு நான் வந்துட்டு கொடுக்குறேன். ரொம்ப லாங்காக போகும், அதனால் 2 பார்ட்டாக வந்துட்டு இதை போடலான்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு தமிழ், இங்கிலீஷ், அதுக்கப்புறம் சிஎஸ் முக்கியமே அதுதான். ஸோ அதனால் அது வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த பார்ட் 1ல் வந்து இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து பார்ட் 2ல் வந்துட்டு கட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம தமிழ் சப்ஜெக்ட் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு படித்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் அதை நீங்கள் பேப்பரில் வந்துட்டு அழகாக அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுல தான் வந்துட்டு இருக்குது. அதில் வந்துட்டு ப்ரெசன்டேஷன் வந்து எல்லாமே வந்துட்டு இன்க்ளூட் ஆகும். ஹேண்ட் ரைட்டிங், அது அப்புறம் அந்த கட்டுரையெல்லாம் வந்துட்டு டெக்கரேட் பண்ணி அழகாக எழுதுறது, அதுக்கப்புறம் ஸ்பீடாகவும் எழுதணும், அழகாகவும் எழுதணும், அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது. இது எல்லாமே வந்துட்டு ப்ரெசன்டேஷனுக்கு கீழே வர டாபிக்ஸ் மாதிரி தான். இப்போ உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் வந்துட்டு நல்லா வருது, பட் ஆனால் ஃபாஸ்ட்டாக எழுதும்போது உங்களுக்கு வர மாட்டேங்குது அப்படின்னா, ஏன்னா நானும் அதில் ஒருத்தி தான். அதனால் நீங்கள் ஃபாஸ்ட்டாக எழுதும்போது அழகாக எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் 10th தமிழில் வந்துட்டு எனக்கு மார்க் போனதே அதனால தான். என்னால் ஸ்பீடாக எழுத முடியாதனால தான் வந்து பாதியெல்லாம் எழுதாமே வந்துட்டேன். அதனால தான் 77 வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஆனால் இப்போ வந்து என்னோட அந்த ஃபாஸ்ட்டாக எழுதுகிற ஸ்கில்ஸு அதெல்லாமே கொஞ்சம் டெவலப் பண்ணங்காட்டி இப்போ 12th தமிழ் அதை விட ஒரு 20 மார்க்ஸ் அதிகமாகவே நான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்பார்ட்டன்ட் வைஸ் எல்லாம் நீங்கள் எதுவுமே படிக்கக்கூடாது. ஆக்சுவலாக 12th பொறுத்த வரைக்குமே நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் படிப்பேன் அந்த மாதிரிலாம் நீங்கள் படிக்கவே கூடாது. நீங்கள் எல்லா கொஷின்ஸுமே படிக்கணும். இம்பார்ட்டன்ட் கொஷினுக்கு எக்ஸ்ட்ராவாக இம்பார்ட்டன்ஸ் மட்டும் கொடுத்தாலே போதும். இம்பார்ட்டன் தான். ஏன்னா நான் வந்துட்டு அப்படி தான் மற்ற சப்ஜெக்ட்லாம் போக உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான். அதனால் இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக்கின் சைடும் படிக்கணும், புக் பேக்கும் படிக்கணும். புக் பேக்கில் இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு தரோ பண்ணி வச்சுக்கணும், ஃபிங்கர் டிப்பில் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புக்கின் சைடில் வந்துட்டு இந்த நூல்வெளி அந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸஸ் போட்டு வந்து புக்குக்குள்ளேயே வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு டைம் வந்துச்சுன்னா லைன் பை லைன் அப்படியே படிச்சு பாருங்கள். இல்லைனா அந்த பாக்ஸ் போட்டதை மட்டும் நீங்கள் ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கோங்க. அந்த இலக்கண குறிப்பு, அந்த மாதிரி பகுபுதுர்ப்பு இலக்கணம் அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் நல்லாவே அட்டென்ஷன் கொடுத்து படிக்கணும். இதெல்லாமே நீங்கள் வந்து உங்கள் கைட்லேயே வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற கைட்லேயே வந்துட்டு ஃபஸ்ட் பேஜ்லேயோ இல்லைனா தனியாகவே செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் மட்டுமே கோத்ரூ பண்ணாலே போதும். இதெல்லாமே எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்துட்டு சென்டம் வாங்கணும் அப்படின்னா இதெல்லாமே எக்ஸ்ட்ராவாக நீங்கள் புக்கின் சைடும் நீங்கள் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் ஃபுல் மார்க்ஸ் வேணும்னா இந்த மாதிரி எல்லாமே படிக்கிறதுனால மட்டும் கிடையாது. அதை நம்ம அழகாக ப்ரெசென்ட் பண்ணி அதை அழகாக டெக்கரேட் பண்ணி எழுதுறதுல தான் வந்துட்டு தமிழை பொறுத்த வரைக்கும் ஃபுல் மார்க்ஸ் வாங்குறதுல இருக்குது. ஏன்னா தமிழை மோஸ்ட்டாக சென்டம் போட மாட்டாங்க. ஸோ அதனால் 99 போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு மிஸ்டேக் கூட அவங்களால கண்டுபிடிக்க வந்து வைக்கக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்துட்டு அழகாக எழுதணும். எனக்கு வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா நான் வந்து தமிழ் 97 வாங்கியிருந்தேன். ஸோ 3 மார்க்கும் வந்து என்னோட கட்டுரையில் தான் ஒரு மார்க் வந்துட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். 3 நெடுவினா நாங்கள் எழுதுவோம். ஸோ அதில் தான் வந்துட்டு ஒவ்வொரு மார்க் போயிருக்கும். நான் ஃபீல் பண்ணுறேன், பட் எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி இப்போ புக்கிங் சைடு புக் பேக் எல்லாத்தையும் படிக்கணும்னு நான் சொல்லிட்டேன். அதெல்லாமே வந்து நீங்கள் ப்ராப்பராக ஒரு பிளானிங் பண்ணி படிக்கணும். ஏன்னா இது வந்துட்டு நான் பிளான் பண்ணது கிடையாது தான். ஏன்னு சொல்லணும்னா எனக்கு வந்து ஸ்டாஃப் அந்த மாதிரி. ஏன்னா எங்கள் ஸ்டாஃப் வந்து அவரே வந்துட்டு எல்லாமே பிளான் போட்டு கொடுத்து அவரே வந்து எல்லாமே தமிழ் வந்து இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும்னு எல்லாமே ஒவ்வொரு டைமிங் வச்சு எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டாரா. அதனால நாங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணனால நான் தனியாக செப்பரேட்டாக உட்காந்து தமிழ் வந்து ஒவ்வொரு டைம் வந்துட்டு ஒதுக்கி படிக்கணுன்ற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகலை. நாங்கள் ஸ்கூல்லேயே வந்துட்டு முக்கால்வாசி தமிழ், இங்கிலீஷ்லாம் நாங்கள் படிச்சுட்டு வந்துடுவோம். ஸோ வீட்டில் வந்து தமிழுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா டைம் வந்துட்டு நாங்கள் எடுக்கல. அது வந்து எங்களுக்கு அமைஞ்ச ஸ்டாஃப்னால கூட இருக்கலாம். அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இப்போ தமிழ் ஃபஸ்ட்டு இப்போ படிக்கணும்னு எடுத்து வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு 1 மார்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், அப்புறம் நெடுவினா. இந்த மாதிரி நீங்கள் உங்களோட டைமிங்க்கு ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி மாற்றி வந்து நீங்கள் பிளான் பண்ணி படிச்சுக்கணும். ஏன்னா தமிழ், இங்கிலீஷ், சிஎஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நம்ம மோஸ்ட்டாக வந்து டோட்டலுக்கு தான் நம்ம வந்துட்டு படிப்போம். ஏன்னா கட் ஆஃப் சப்ஜெக்ட் தான் நம்ம நிறையா ஃபோக்கஸ் பண்ணுவோம் இல்லையா. அதனால் டோட்டலுக்கு படிக்கும் போது நீங்கள் மோஸ்ட்டாக இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறவங்களா இருந்தால் ஸ்கூல்லேயே வந்துட்டு முக்கால்வாசி முடிச்சுட்டு வந்து வீட்டில் வந்து தனியாக நீங்கள் கட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கலாம். ஸோ அதனால் இந்த தமிழ் வந்துட்டு நீங்கள் ப்ராப்பராக கொஞ்ச நேரம் படித்தாலும் எஃபிஷியண்ட்டாக படிக்கிற மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் படிச்சுக்கணும். நான் வந்துட்டு எனக்கு தமிழ் வந்து பிடிச்சி படித்ததுக்கான காரணம் வந்துட்டு என்னோட சார் தான் ஃபஸ்ட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து எங்களுக்கு சொல்லித்தந்த விதம், பிளான் போட்டு கொடுத்த விதம் தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அதை விட முக்கியமான ரீசன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, என்னோட தாத்தா வந்து தமிழ் மேலே ரொம்ப பற்றா இருப்பார். ஸோ அதனாலே நான் வந்துட்டு தமிழ் படித்ததுக்கான ஒரு ரீசனும் சொல்லலாம்.
ஸோ அடுத்து வந்துட்டு இங்கிலீஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கிலீஷ்லேயும் வந்துட்டு தமிழில் சொன்ன மாதிரி தான் எல்லாமே வரும். ப்ரெசன்டேஷன் அது எல்லாமே அதே மாதிரி தான் வந்துட்டு சிமிலராக வரும். பட் அதை விட முக்கியமாக நீங்கள் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறது ஸ்பீடாக எழுதுறது தான். ஏன்னா இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் பேராகிராஃப் எல்லாம் சில பேர் வந்துட்டு இப்போ கைடில் பார்த்து அப்படியே படித்து எழுதுவாங்க. பட் நான் வந்துட்டு ஓனாகவே தான் நான் எழுதுவேன். அதனால் அந்த மாதிரி எழுதுறவங்களாம் நீங்களும் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக எழுதுங்க. ஏன்னா நானே வந்துட்டு 12th இங்கிலீஷில் வந்துட்டு 3 மார்க்குக்கு நான் எழுதவே இல்லை. டைம் பத்தலை. லாஸ்ட்டாக அந்த ப்ரோஸ் காம்பினேஷனில் தான் நான் 3 மார்க் வந்துட்டு நான் அட்டனே பண்ணல. எனக்கு டைமே பத்தல. ஸோ அதனால் அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பேராகிராஃபில் வந்து நான் ஓன் எழுதுறங்காட்டி அதில் ரொம்ப டைம் எனக்கு இழுத்துருச்சு. அதனால் எனக்கு அடுத்து வரக்கூடிய பேராகிராஃப் எனக்கு எழுதுற டைம் பத்தலை. ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி இருந்தீங்க ஓனாக தான் எழுதுவீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடாக எழுதுங்க. ஹேண்ட் ரைட்டிங்கும் அதே மாதிரி அழகாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ கிராமரில் தான் நமக்கு மோஸ்ட்டாக வந்துட்டு மார்க் போகும். கிராமர் அண்ட் 1 மார்க்ஸில். இப்போ 1 மார்க்ஸுக்கு வந்துட்டு நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் வே டு சக்ஸஸ் கைடு வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நானும் அதான் யூஸ் பண்ணேன். நீங்கள் வந்து அதில் உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் வைஸ் வொக்காபுலரியில் வந்துட்டு லெக்சிக்கல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு டாபிக்ஸுக்குமே வந்துட்டு ஒரு 100 1 மார்க்ஸ் கிட்ட நீங்கள் வந்துட்டு படிக்கலாம். அதில் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாகவே புக்கில் இல்லாத தாண்டி நிறையா வந்துட்டு அது இருக்கும். ஸோ அதை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வே டு சக்ஸஸ் கைடு வந்துட்டு 1 மார்க்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பேராகிராஃப்க்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஓனாகவே வந்துட்டு எழுதலாம். ஒன்றா எழுதினாலும் மார்க் போடுவாங்க. பட் வந்து கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் வந்துட்டு நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் இந்த ப்ரோஸ், இந்த போயம், காம்ப்ரிஹென்ஷனு, ஷார்ட் ஆன்சர்ஸு அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் கைடவே ரெஃபர் பண்ணிக்கலாம். அது நீங்கள் ஓனாகவும் எழுதலாம். உங்களுக்கு அந்த கதை தெரிஞ்சு உங்களுக்கு கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் எழுத தெரியும் அப்படின்னா அதெல்லாமே நீங்கள் ஓனாகவே எழுதலாம். பட் சொந்த கதை அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு எழுத முடியாது. அந்த கதைக்கு ரிலேட்டடாக, கொஷினுக்கு ரிலேட்டடாக வந்துட்டு நீங்கள் எழுதிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு மார்க் வந்து கொடுத்துருவாங்க. அதுலேயுமே ப்ரெசன்டேஷன் தான் முக்கியம். அந்த மாதிரி அழகாக எழுதிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அப்புறம் கிராமர் வந்துட்டு எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எங்கள் சார் வந்துட்டு கிராமர் வந்துட்டு சொல்லியே தரல. ஆக்சுவலாக அதுதான் உண்மை. ஏன்னா எங்களுக்கு 10th வந்த கிராமர்லேயே தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இன்டெப்த்தாக வந்துட்டு 11th 12th இருந்தங்காட்டி எங்களுக்கு வந்து அவ்வளோவா அவர் சொல்லியே தரல. ஏதாவது 1-2 கிளாஸ் தான் வந்துட்டு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு எங்களுக்கு ப்ராக்டிஸும் கொடுக்கல. ஸோ அதனால் என்னால் வீட்லேயும் வந்துட்டு அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி கிராமர் வந்துட்டு படிக்கிறதுக்கும் என்னால் முடியாதனால அதில் எனக்கு கிராமரில் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் மார்க் போயிடுச்சு. ஆனால் நீங்கள் வந்துட்டு கிராமர் வந்து கான்செப்ட் வைஸ் படிங்க. கிராமர் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அந்த 6 மார்க்ன்றது வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணும். கிராமர் அந்த பார்ட் மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்ற இந்த 1 மார்க்ஸில் கூட அந்த கிராமர் கூட சில டைம் கேட்டு வைப்பாங்க. அதனால் அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கிராமர் வந்து கான்செப்ட் வைஸ் வந்து படிக்கணும். ஒரு 4-5 டாபிக் தான் இருக்கும். அந்த 4-5 டாப்பிக்கே வந்து நீங்கள் கான்செப்ட் வைஸ் இது வந்தால் இப்படி அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு நிறைய யூடியூப்ல வந்துட்டு டுட்டோரியல்ஸ் இருக்குது. அதெல்லாமே பார்த்து நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஆனால் கான்செப்ட் வைஸ் படிங்க. எதுவும் மெமரி பண்ணிடாதீங்க. ஏன்னா எப்பவுமே கிராமர் வந்து வெளியிலேருந்து தான் கேட்பாங்க. அதனால் நீங்கள் புக் பேக் கொஷின்ஸை எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி அதை வந்துட்டு படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வச்சு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நிறையா சென்டென்சஸ் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் நிறையா டுட்டோரியல்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஓனாக எழுதுறீங்க பேராகிராஃப் எல்லாம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கதை வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்துட்டு நீங்கள் கவனிச்சிங்கனாலே போதும். கதை உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அதை வச்சு நீங்கள் ஓனாக உங்களுக்கு ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் ஓனாக எழுதுங்க. மற்றபடி வந்து நீங்கள் பேராகிராஃப் வந்து கைடில் இருக்கிறத படித்து நீங்கள் மெமரி பண்ணி கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஏன்னா அதில் வந்து மிஸ்டேக் இல்லாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் அது உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் மெமரி பண்ணி கூட எழுதிக்கலாம். பட் ஓனாக எழுத தெரியும், நான் கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுவேன், ப்ரெசன்டேஷன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இதெல்லாம் எதுவுமே எனக்கு வந்து வராது, ஆனால் நீங்கள் கரெக்டாக நான் வந்து எழுதுவேன் அப்படின்னா மட்டும் நீங்கள் ஓனாக எழுதுங்க. இல்லைன்னா வந்துட்டு ஓனாக எழுதிடாதீங்க. ஏன்னா அதில் கண்டிப்பாக மார்க் போகும். உங்களுக்கு 5 மார்க் அப்படியே வேணும் அப்படின்னா நீங்கள் கைடில் எப்படி இருக்கோ அதை அப்படியே படித்து அப்படியே முடிஞ்சால் மெமரி பண்ணி கூட எழுதிருங்க. ஏன்னா எங்கள் கிளாஸில் முக்கால்வாசி பேர் அப்படி மெமரி பண்ணி எழுதியே 5 மார்க் வந்துட்டு வாங்கியிருக்காங்க. நான் ஓனாக எழுதி ஒரு 4.5 மார்க்ஸ் தான் நான் வந்துட்டு வாங்குவேன். ஆனால் நீங்கள் மெமரி பண்ணி எழுத முடிஞ்சாலும் நீங்கள் வந்துட்டு எழுதிக்கலாம். ஸோ அடுத்து வந்துட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்துட்டு நான் சென்டம் வந்து எடுத்துருந்தேன். இதை சொல்லும் போதே ஒரு மாதிரி ப்ரௌடாக இருக்குது. அதனால் அதோட அந்த ஹாப்பினஸ், அதுவும் ரிசல்ட் பார்க்கும்போது அந்த சென்டம் வாங்கின ஹாப்பினஸ் வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. பட் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதனால் நீங்களும் அதே மாதிரி சென்டம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நான் இப்போ சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாம் நீங்கள் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு சென்டம் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு முக்கியமான ரீசன் வந்து எங்களுக்கு 8 நாள் வந்துட்டு டைம் கொடுத்துருந்தாங்க சிஎஸ்க்கு. அதுவுமே ஒரு பெரிய ரீசன் தான். நாங்கள் கரெக்டாக டைம் டேபிள் போட்டு அதை வந்துட்டு படிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் அதே மாதிரி 8 நாள் 10 நாள் உங்களுக்கு கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. அதனால் நீங்கள் ஒரு 2 டேஸ், ஆக்சுவலாக 2 டேஸ்ன்றதே வந்துட்டு ரொம்ப அதிகம் சிஎஸ்க்கு. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 1 டே 1.5 டே வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சிஎஸ் வந்து படித்து ரிவிஷன் பண்ணி முடிக்கிறதுக்கே. ஸோ அதனால் நான் வந்துட்டு சென்டம் வாங்கினதுக்கு முக்கியமான பெரிய ரீசன் எனக்கு அமைஞ்ச ஸ்டாஃப் தான். அதே மாதிரி தமிழுக்கு சொன்ன மாதிரியே தான் வந்து சிஎஸ்க்கும். ஏன்னா சிஎஸ் வந்து எங்களுக்கு ஒவ்வொரு புக்கில் இருக்க ஒவ்வொரு லைன் பை லைன் எங்களுக்கு வந்துட்டு 1 மார்க்ஸ் ஆகட்டும், அதுவும் லெசன் நடத்தி முடிச்சிருவாங்க. நடத்தி முடிச்சதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணும்போதே எங்களுக்கு லைன் பை லைன் வந்துட்டு மறுபடியும் திருப்பி லெசன் எடுக்கிற மாதிரியே எங்களுக்கு லைன் பை லைன்
பைலேன்னு அதில் இருக்கிற 1 மார்க்ஸ் எல்லாம் வந்துட்டு எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அப்படி நாங்கள் படித்து அதாவது நாங்கள் தனியாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறது இல்லாமல் கிளாஸ் நாங்கள் கவனிச்சு கிளாஸ் வந்துட்டு இன்ட்ராக்டிவாக கவனிச்சங்காட்டியே வந்து 1 மார்க்ஸ் எல்லாமே வந்துட்டு நிறையா ஸ்கோர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட மேம் தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்துட்டு நாங்கள் என்னென்னலாம் நான் வந்து ஸ்கூலில் போய் படித்தேன் இல்லையா, அங்கே வந்து நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் இப்போ ஜூன் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா, அதனால உங்களுக்கு எல்லாமே நடத்தி முடிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் இப்போ ஸ்டார்டிங் வந்து இப்போ படிக்க தான் போகிறீங்க. ஸோ இப்போ ஒரு லெசன் எடுத்து நீங்கள் எல்லாமே அதில் இருக்கிற புக் பேக் டீட்டெயில் 2 மார்க் 3 மார்க் எல்லாத்தையுமே நீங்கள் தரோவாக வச்சுக்கணும். புக் பேக்கில் நீங்கள் ஒன்றுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. அதனால் எல்லாத்தையுமே நீங்கள் டிப் தரோவில் படித்து வச்சுக்கோங்க. எந்த டீட்டெயில் எந்த 2 மார்க் எந்த 3 மார்க்கையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எல்லாமே வந்து மக்கப்பும் பண்ணிடாதீங்க. புரிஞ்சு வந்துட்டு படிங்க. அப்போ தான் நீங்கள் 1 மார்க் வந்துட்டு உங்களுக்கு கேட்டாலோ இல்லை கிரியேட்டிவாக வந்து கேட்டாலோ உங்களுக்குனால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இப்போ புக் பேக் எல்லாமே நீங்கள் தரோ பண்ணதுக்கப்புறமா புக்கை எடுத்து வச்சு ஒவ்வொரு லைன் பை லைன் வந்துட்டு நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். என்ன சொல்லியிருக்காங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு 1 மார்க்குக்கு அது எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் புக் பேக் 1 மார்க்கு நீங்கள் தனியாக படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் புக் அந்த லெசனை படித்தாலே நீங்கள் 1 மார்க் தனியாக டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது உங்களுக்கே அதோட டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி 1 மார்க்ஸில் வந்துட்டு எப்படி 15 out of 15 ஸ்கோர் பண்ணுறதுனாலும் ஒவ்வொரு டைமும் வந்துட்டு நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் 1 மார்க் வந்துட்டு டெஸ்ட் எழுதி பார்க்கணும். எவ்வளோ ஆன்சர் கரெக்டாக எழுதிருக்கோம். அதே மாதிரி நீங்களே செல்ஃப் கரெக்ஷனும் பண்ணிக்கணும். எவ்வளோ ஆன்சர் நம்ம தப்பாக எழுதியிருக்கோம், எந்த ஆன்சர் வந்து நம்ம தப்பாக எழுதிருக்கோம், எந்த கொஸ்டினுக்கு வந்து தப்பாக எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்களே வந்துட்டு செல்ஃப் அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த 1 மார்க் டெஸ்ட் வந்து எழுதி பார்த்துட்டே இருக்கணும். பார்த்தா 1 மார்க்கில் வந்துட்டு 15 out of 15 வந்துட்டு வாங்க முடியும். ஸோ கிரியேட்டிவ் 1 மார்க்குக்கு தான் நான் வந்துட்டு முன்னாடி சொன்ன மாதிரி புக்கிங் சைட் 1 மார்க்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு கோ த்ரூ பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நிறையா இப்போ கூகுளில் போனீங்கன்னா நீங்கள் கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா கொஸ்டின் பேப்பர்ஸும் வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதையும் வந்துட்டு நீங்கள் வச்சு யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்குலாம் எப்படி படிக்கணும்னா நீங்கள் புக் பேக் வந்துட்டு ஃபஸ்ட்டு தரோ பண்ணிடணும் நான் சொன்ன மாதிரி. அடுத்து வந்து புக்கிங் சைடுக்கு வந்து இந்த பாக்ஸ் போட்டது முக்கியமான இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் வந்து உங்கள் டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்துட்டு கோ த்ரூ பண்ணிங்கனாலே வந்து 2 மார்க் 3 மார்க்லாம் வந்துட்டு அதுலேயும் வந்துட்டு நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். இதெல்லாமே இப்போ பண்ணதுக்கப்புறமா கடைசியில் இதெல்லாம் ஒரு ஃபஸ்ட்டு 5 லெசன் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாகவே தான் இருக்கும். அல்காரிதம் பேஸ்டாக கொஞ்சம் தியரி கான்செப்ட் மாதிரி தான் இருக்கும். அடுத்து ஒரு 5th லெசனுக்கு அப்புறம் போகும்போது தான் வந்துட்டு கோடிங் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ கோடிங் எல்லாம் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட எடுத்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா சில பேர் என்னோட கிளாஸ்லேயே நான் வந்துட்டு பார்த்துருக்கேன். நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கோடிங் வந்துட்டு மெமரி மக்கப் பண்ணுவாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கே வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எனக்கு சிஎஸ் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் வந்துட்டு ரொம்ப பிடிச்சி தான் வந்துட்டு அந்த கான்செப்ட் வந்துட்டு படித்து முடிச்சதுக்கப்புறமா நானே வந்துட்டு ஓனாக ப்ரோக்ராம் எழுத ட்ரை பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பிடிச்சி படித்தங்காட்டி தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல் மார்க்ஸ் வந்து வாங்குறதுக்கு அதுவும் ஒரு பெரிய ரீசன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு புக் பேக்லேயே உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் வந்துட்டு ப்ரோக்ராம்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்துட்டு டிப் தரோவில் இருக்கணும். அதெல்லாமே நீங்கள் மெமரி கூட முடிஞ்சால் பண்ணிடுங்க. ஏன்னா புக் பேக் இல்லையா, அதெல்லாம் கண்டிப்பாக வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை எழுதி பார்க்கணும் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம். இப்போ நம்ம மேக்ஸில் வந்துட்டு சம் எப்படி போட்டு பார்க்குறோம் அதே மாதிரி சிஎஸ்ல வந்துட்டு ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு நீங்கள் எழுதி பார்க்கணும். பட் எதையுமே மெமரி பண்ணிடாதீங்க. நான் புக் பேக் தான் வந்துட்டு உங்களால் நிஜமாலுமே அது புரியல அப்படின்னா மட்டும்தான் மெமரி பண்ண சொன்னேன் புக் பேக்லையும். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஏன்னா புக் பேக் வந்துட்டு நீங்கள் இப்போ கான்செப்ட் வைஸ் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா புக்கின் சைட்லேருந்தும் நீங்கள் வந்துட்டு அதே கான்செப்டில் தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு சிமிலராக வந்துட்டு கம்பேர் பண்ணி படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எல்லா ப்ரோக்ராம்ஸையும் ஒரு ப்ரோக்ராமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. புக்கில் வந்துட்டு 5th லெசனுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து அங்கங்கே சின்ன ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு கோ த்ரூ பண்ணணும். முக்கியமாக அதோட அவுட்புட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கணும். அதை எப்படி வந்திருக்கு அவுட்புட்ஸ் நீங்கள் மெமரி பண்ணிடக்கூடாது. அது வந்து அந்த ப்ரோக்ராமில் வந்துட்டு எப்படி வந்திருக்கு, இதனால தான் இப்படி வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து புரிஞ்சு படிக்கும்போது அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அது கிரியேட்டிவாக கேட்டாலும் உங்களால் அதில் எழுத முடியும். ஏன்னா கம்பல்சரி கண்டிப்பாக 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி எல்லாமே கண்டிப்பாக ப்ரோக்ராம் தான் கேட்பாங்க. 5 மார்க்கில் ஒரு கொஸ்டின் வந்துட்டு ப்ரோக்ராம் எல்லாம் எரர் ஸ்பாட்டிங் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துலேயும் நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் கூட விடாமல் எல்லா ப்ரோக்ராமையும் அதோட அவுட்புட்ஸ் கொண்டு எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு பார்த்து வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது நீங்கள் வந்துட்டு கோ த்ரூ பண்ணி வச்சுருக்கணும் எக்ஸாமுக்கு முன்னாடி. இது எல்லாத்த விட முக்கியமானது வந்துட்டு நீங்கள் சிஎஸ் கிளாஸ் வந்துட்டு நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா நீங்கள் கிளாஸ் கவனிச்சாலே ஒரு 90% வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாகவே படித்த மாதிரி தான். நீங்கள் கிளாஸ் கவனிச்சுட்டு வீட்டில் போய் ஒரு ½ hour வந்துட்டு நீ கிளாஸில் என்ன நடத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போவே நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சிஎஸ் வந்து ஒரு பெரிய பேர்டனாகவே இருக்காது. சிஎஸ்ல வந்துட்டு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. பட் சென்டம் எடுக்கிறது வந்துட்டு ஒரு சில இந்த மாதிரி நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு சென்டம் எடுக்கலாம். ஸோ என்னாலே எடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயும் சென்டம் எடுக்க முடியும். ஸோ நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் கண்டிப்பாக படிச்சு பாருங்க. நீங்க ஒரு 1 வீக் வந்து இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்க படிச்சு பாருங்க. அப்பப்பவே நடத்தது எல்லாமே வீட்டில் வந்து ஒரு ½ hour கோ த்ரூ பண்ணி
புக் இன்சைட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பிடிச்சி படித்து இந்த மாதிரி கிளாஸ் கவனிச்சு அந்த மாதிரிலாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாமே பண்ணி பாருங்கள். 1 வீக் கழிச்சு உங்களுக்கே வந்து அதோட டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இப்படி படித்தோம்னா நம்ம வந்து இந்த மாதிரி நல்ல மார்க் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 1 வீக் கழிச்சு உங்களுக்கே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதே மாதிரி இங்கே எழுதக்கூடிய ரிவிஷன் எக்ஸாம்ஸ் எல்லாம் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி படித்து ஒவ்வொரு ரிவிஷன் எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு 2-3 சாப்டர் வந்துட்டு ஃபுல்லாக தரோ பண்ணி அந்த மாதிரி நீங்களே உங்களுக்கே வந்துட்டு பிளான் போட்டு படிங்க. ஏன்னா நான் இப்போ எந்த பிளான் சொன்னாலும் அது உங்களுக்கு வந்துட்டு அது செட் ஆகுமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா என்னோட பிளானை தான் நான் வந்துட்டு என்னால் சொல்ல முடியும். அதனால் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளான டைமிங்ஸை வச்சு பிளான் போட்டு நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். வந்துட்டு அவ்வளோதான். ஸோ இதுவே வந்து இந்த 3 சப்ஜெக்ட் சொல்லும் போது இன்னுமே ஆக்சுவலாக இருக்குது. நான் இன்டெப்த்தாக எதுவுமே சொல்லலை, மேலோட்டமாக தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா 3 சப்ஜெக்ட்டையும் வந்துட்டு ஒரே வீடியோவில் வந்துட்டு சொல்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால் இதுவே வந்துட்டு எவ்வளோ லென்த் போயிருக்குன்னு எனக்கு தெரியல. மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் வந்து பார்ட் 2 வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் சிம்லும் டேப் பண்ணி ஆல்ன்றதே எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். Stay tuned for more videos. Until then, bye from Joe Jose. Bye.